ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான கலர்ஃபுல்லான மோமோஸ் தாங்க செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே அட்டகாசமாக இருக்குன்னு. எப்படி செஞ்சுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 3 முட்டையை வேக வச்சிடலாங்க. வேக வைக்கிற கேப்பில் என்ன செஞ்சுருங்கன்னா மாவு பிசைஞ்சிடலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு மைதா மாவு, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து இது ஒரு மணி நேரம் ஊறட்டுங்க. ஊறினா தான் நமக்கு சாஃப்டாக இருக்குங்க. இப்போ ஊற கேப்பில் என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு கடாயில் ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்க. நல்லா நசுக்கி விட்டுட்டு அதுலேயே 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு, 1/2 டீஸ்பூன் போல் சர்க்கரையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேகட்டுங்க. இது நல்லா இதுலேயே நல்லா வெந்து வந்துருட்டுங்க. நல்லா வெந்து வரும்போது என்ன செய்யுங்கன்னா ஒரு கரண்டி எடுத்து ஒரு கலந்து விட்டுட்டு என்ன செய்யுங்கன்னா நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு இந்த மாதிரி வற்றி வர அளவுக்கு நல்லா வேகட்டுங்க. வெந்ததோடு என்ன செய்யுங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு மைய அரைச்சிட்டா புளிப்பு, காரம், இனிப்புன்னு சூப்பரான மோமோஸ் சட்னி ரெடி ஆகிட்டுங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள் வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ மோமோஸ்குள்ளே வைக்க காய்கறிகளை ரெடி பண்ணிடலாமா? அதுக்கு ஒரு 5-6 பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய பல்லாரி, கொஞ்சம் முட்டைக்கோசு, கேப்சிகம், கேரட் இந்த மாதிரி பொடிசாக வெட்டி எடுத்துக்கோங்க. நல்லா பொடிசாக வெட்டும் போது தான் நமக்கு மோமோஸ் நல்லா சூப்பராக கிடைக்கும். அடுத்தது என்ன செய்யுங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பொடிசாக வெட்டின பூண்டு, பச்சை மிளகா போட்டு ஒரு 2 கிண்டிட்டு என்ன செய்யுங்கன்னா பொடிசாக வெட்டின வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கலர் மாறினா மட்டும் போதுங்க. கலர் மாறினதோட என்ன செய்யுங்கன்னா நம்ம பொடிசாக வெட்டி வச்ச காய்கறிகளை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப வேகணும்லாம் தேவையில்லைங்க. நம்ம அவிக்கிறனால அதுலேயே நமக்கு காய்கறி வெந்துருங்க. அதனால் இப்போதைக்கு 2 கிண்டிட்டு என்ன செய்யுங்கன்னா பொடிசாக வெட்டி வச்ச முட்டையை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம எந்த ஒரு சாஸ் இதுவும் சேர்க்கல. சோயா சாஸோ டொமேட்டோ கெச்சப்போ எதுவுமே சேர்க்கல. இந்த ஒரே ஒரு மசாலா தாங்க சேர்க்க போகிறோம். இது என்னென்னா கரம் மசாலா தாங்க. கரம் மசாலாவை 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம்ல மாவு, அதுலேருந்து ஒரு குட்டியாக ஒரு உருண்டை எடுத்துக்கலாங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக போட்டால் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது. ஆனால் குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கலாங்க. குட்டியாக எடுத்த ஒரு உருண்டையை இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நான் மாவு தாங்க வச்சு தேய்ச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணி தேய்ச்சாலும் தேய்க்கலாங்க. நான் இப்போதைக்கு மாவு தான் தேய்ச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு தின்னாக எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தின்னாக இருந்தால் போதுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் போல் நம்மளோட ஸ்டஃபிங் வச்சு மடிச்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு என்ன செய்யுங்கன்னா ஃபஸ்ட்டு நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஒரு 4 மடிப்பும், அடுத்தது ரைட் சைடில் ஃபுல்லாக மடித்து கொண்டு வந்துடுங்க. பாருங்கள் நான் மடிக்கிற மாதிரி மடித்தா சூப்பரான மோமோ சேஃப் கிடச்சிருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு இந்த மாதிரி சேஃபில் எடுத்துக்கோங்க. பாருங்கள் நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துருக்கேங்க. இப்போ இதை என்ன செய்யுங்கன்னா நம்ம எதில் வேக வைக்க போகிறோமோ அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாங்க. எண்ணெய் தடவினா தான் நமக்கு மோமோஸ் அதுலேருந்து ஒட்டாமல் நமக்கு சூப்பராக எடுக்கிறதுக்கு கிடைக்குங்க. இப்போ இதை வச்சுட்டு என்ன செய்யுங்கன்னா ஒரு பாத்திரம் தண்ணி வச்சு அது மேலே இதை வச்சு அதுக்கு மேலே மூடியை போட்டு நல்லா வேகட்டுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டுங்க. இது எப்படி வெந்துருச்சு வேகலை எப்படி கண்டுபிடிக்கன்னா இந்த மாதிரி கிள்ளி பாருங்கள். அது 2 ஆயிருங்க. இப்போ நம்மளோட மோமோஸ் ரெடி ஆகிட்டுங்க. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது மட்டும் பார்க்க மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. இது ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.